ஒரே கேள்வி, எதுக்காக உள்ள வந்திருக்கீங்க? நார் என்பதை தெரிந்து கொள்வது. நீங்க இருக்கிறதா ரியலா? ஒரு மாசத்துல என்ன பண்ணீங்க? எனக்கு ஒரு கிடைச்சிருக்கும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 2 வந்துருச்சுங்க. நான் எப்படி எதிர்பார்த்தனோ அதே மாதிரி தான் ப்ரோமோ 2 வந்திருக்கு. உண்மையிலேயே ப்ரோமோ 2 சூப்பரா இருக்கு. ஆனா நம்ம மக்கள் இதை ரெண்டு மாதிரி பார்ப்பாங்க. அது என்ன தெரியுமா? இப்ப உள்ள வந்த பிரஜின் சாண்ட்ரா வந்து இங்க இருக்கவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் இவங்களை கலாய்க்கிறாங்க, நேரடியா அட்டாக் பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க. என்ன கேட்டா இப்படி பண்றது கரெக்ட்னு தான் சொல்லுவேன். ஆனா இன்னும் சிலருக்கு எப்படி தோண ஆரம்பிச்சிரும்னா, இவங்க என்ன இவ்வளவு ரூடா நடந்துக்கிறாங்க, பிரஜின் சாண்ட்ரா இப்பதான் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க, அதுக்குள்ள இப்படி அட்டாக் பண்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர்ன்ற மாதிரி நிறைய பேர் நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஓவர் இல்லைங்க, பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஓவர் கிடையாது. அப்படி பண்றதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்க பர்சனலா பார்க்காதீங்க. அதாவது சாண்ட்ராக்கு இங்க இருக்கவங்க பார்வதியை பிடிக்காது, திவாகரை பிடிக்காது, அப்படிலாம் நீங்க பார்க்காதீங்க. ஓவராலா கேம் விளையாடுறதுக்கு வந்திருக்காங்க. அவங்கள அட்டாக் பண்றது தான் இவங்க வேலை, அதை தான் பண்ணணும். அப்படி பண்றதை தான் மக்கள் பார்க்க விரும்புவாங்க. ஆனா இன்னும் சிலருக்கு இல்லப்பா இவங்க அட்டாக் பண்றது கொஞ்சம் அதிகமா இருக்குப்பான்னு கூட தோணலாம். அப்படி அதிகமாலாம் இல்லைங்க, கரெக்டா தான் இருக்கு. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? இவங்க அட்டாக் பண்ணாம கொஞ்சம் நார்மலா பூசி மொழிகிட்டு உள்ள விக்ரம் பண்றாரு பாத்தீங்களா, விக்ரம் எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க, பூசி மொழிகிட்டு போறாங்கல்ல. அந்த மாதிரி பண்ணியிருந்தா நமக்கு எப்படி தெரியுமா தோணும்? ஐயோ இவங்க ரெண்டு பேருமே மிச்சர் தான் சாப்பிட போறாங்க போல, இவங்க வெளியே பேசதான் லாய்க்கு, உள்ள எதுவுமே பேசலன்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருப்போம். ஆனா இப்போ அவங்க நம்ம நினைச்ச மாதிரி தான் பண்றாங்க. அதாவது வந்தோடனே ரூடா நடந்துக்கிறாங்க, எல்லாரையும் அட்டாக் பண்றாங்க, கரெக்டா அவங்க கேமை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ நிறைய பேர் என்ன நினைப்போம்னா, என்னதான் இருந்தாலும் இவங்க அட்டாக் பண்றது தப்புப்பா, இப்படிலாம் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். நம்மளே மாத்தி மாத்தி யோசிக்கிறோங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ ரெண்டு குரூப் பிரிஞ்சிருச்சு. ஒரு குரூப் இவங்க பண்றது சரின்ற மாதிரி சொல்றாங்க, ஆனா இன்னொரு குரூப் சி பாவம் பாவங்களான்ட்டு. இவங்களா பாவம்? கேமே விளையாடாம இருக்க இவங்களா பாவம் சொல்லுங்க. ஸோ சாண்ட்ரா பிரஜின் இந்த இடத்துல பண்ணுறது கரெக்டு தாங்க. வந்த நாள் கூட அடிக்கலன்னா அப்புறம் அவங்க வந்தது எதுக்கு? வந்த ஒரு வாரம் மாதிரி இவங்க ஃபோர்ஸாக அட்டாக் பண்ணுவாங்க. இங்கே இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ணோம். துஷாரெல்லாம் நோண்டிக்கிட்டே இருக்கணும். நீ என்னதான்டா வீட்டில் பண்ணுற, நீ என்னதான்டா பண்ணுற, எதுவுமே பண்ணலன்னு துஷாரெல்லாம் நோண்டிக்கிட்டே இருக்கணும், அரோராவை நோண்டிக்கிட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு வந்தோடனே அரோராவை டார்கெட் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க போல. அரோரா டென்ஷன் ஆகி பேசியிருக்காங்க. சரி இப்போ ப்ரோமோவில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போங்க. வந்தோடனே வந்து பிரஜினில் ஒரே ஒரு கேள்வின்றாரு. பிரஜின் ஒரே ஒரு கேள்வின்றாரு. அது என்ன கேள்வின்றதை அவரோட ஒய்ஃபு சாண்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது என்னன்னா, நீங்கள்லாம் பிக் பாஸில் எதுக்காக போட்டியாளர்களாக வந்தீங்க, அதை நீங்கள் எழுத போகிறீங்க. அதாவது எல்லார்கிட்டையும் பேடு பேப்பரு பெண்ணெல்லாம் இருக்குங்க. நீங்கள் எதனால் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தீங்கன்றதை எழுத போகிறீங்க. கரெக்டாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்க போகிறோம், இல்லைனா கிழிச்சு குப்பை தொட்டியில் போட போகிறோன்றது தான் இவங்க சொல்ல வருது. ஸோ எல்லார்கிட்டையும் பேப்பரு பெண்ணெல்லாம் தந்துட்டாங்க. எல்லாரும் எழுதியிருக்காங்க போல. பார்வதி என்ன எழுதியிருக்காங்கன்றதை படிக்க சொல்கிறாங்க. பார்வதி தான் முதல் ஆளாக மாட்டினது போல படிக்க சொல்கிறாங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன், நான் யாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன், இதை தாண்டி ரியலா இருக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு உடனே சாண்ட்ரா கலாய்க்கிறாங்க. ஓஹோ அப்ப இதுதான் உங்களோட ரியலான்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. அதுக்கு பார்வதி எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றதை நமக்கு காட்டல. பார்வதிலாம் விடுற ஆள் கிடையாது. பார்வதியும் பதிலுக்கு ஏதாவது திட்டுற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க, கோவப்பட்டு பேசியிருப்பாங்க. பட் ப்ரோமோல அதெல்லாம் காட்டல. அதாவது இதுதான் உங்களோட ரியலான்ற மாதிரி சாண்ட்ரா கொஞ்சம் கிண்டலா கேட்கறாங்க. அதுக்கு பார்வதி என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத தெளிவா காட்டல. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்வதி சொன்னதை ஏத்துக்கல போல, அந்த கிழிச்சிடுறாங்க. அடுத்ததா ப்ரோமோல என்ன காட்டுறாங்கன்னா, கமருதீன் கிட்டே இவங்க கேக்குறாங்க. அதாவது இது வரைக்கும் ஒரு மாசம் ஆயிடுச்சுல கேமுக்கு வந்து, இந்த ஒரு மாசம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு கமருதீன் என்ன ரிப்ளை பண்ணாரு அப்படின்றது தெரியல. ஆனா என்ன ரிப்ளை பண்ணாலும் இவங்க ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா ஒரு மாசம் இவர் சரியா விளையாடலன்றது தான் இவங்களோட இது. பிரஜின் என்ன பண்றாருன்னா, அந்த பேப்பரை கிழிக்கிறாரு. அதாவது கமருதீன் ஒரு பேப்பரை எழுதியிருக்காரு பார்த்தீங்களா, அதை கிழிக்கிறாரு. ஸோ நாங்கள் ஏற்றுக்கலன்ற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க போல. எனக்கு தெரிஞ்சு இவங்க ரூடா பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் அப்படிதாங்க பண்ணணும். இவங்களுக்குலாம் வந்து நீங்கள் எப்படி இல்லை பிரதர் நீங்கள் இப்படி பண்ணுங்க பிரதர், இன்னும் கொஞ்சம் இப்படி மாற்றிக்கோங்க பிரதர், அட்வைஸ் பண்ணுறதுக்குலாம் இவங்க இல்லைங்க. இவங்க போட்டியாளருங்க. விஜய் சேதுபதி தாங்க அட்வைஸ்லாம் பண்ணணும். இவங்களாம் அட்டாக் தாங்க பண்ணணும், ஃபுல்லாக அட்டாக் தான் பண்ணணும். நான் எப்போவுமே விஜய் பார்வதிக்கு நான் நிறைய சப்போர்ட் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, உண்மை அதுதான். விஜய் பார்வதி தனியாக இருக்காங்க. மேக்ஸிமம் நேரம் பாருங்க. இப்போ திவாகர் கூடயே இவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிருக்க முடியாதா? திவாகரையும் சமயம் வந்தால் அட்டாக் பண்ணுறாங்க. யாரையும் நம்பி விஜய் பார்வதி இல்லை. ஒவ்வொருத்தரும் அப்படி இருக்கணுங்க. எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கோங்க. சண்டை போடும் போது கவனமாக இருக்கணும். அதாவது சண்டை போடும் போதுல ஓரளவுக்கு சண்டைன்னு வந்தால் வார்த்தையை விடுவோம், அவங்க வார்த்தையை விடுவாங்க. அதை தாண்டியும் நீங்கள் அதுலேயும் நேக்கா விளையாடி தான் கேமை ஜெயிக்க முடியும். அப்படி தான் இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா நான் ஒரு வாரமா அமைதியா இருப்பேன், விக்ரம் மாதிரிலாம் இருந்தா வேலையாவாதுங்க. நீங்க விஜய் கதிரவன் ஒருத்தர் வந்தாரு, அவரை ஜெயிக்கவா வச்சோம் நம்ம? அவரை மிச்சம் தான் நான் சொன்னோம். எதுக்கு? விஜய் கதிரவன் பெருசா தப்பு பண்ணல, ஆனா எந்த இஷ்யூக்குள்ளேயும் வரமாட்டாரு, ஒதுங்கியே இருப்பாரு. அதனால தானே அவரை தோக்கடிச்சோம். அந்த மாதிரி தாங்க இப்ப வந்திருக்கவங்க. ரூடாலாம் எனக்கு தெரியல, இப்படிதான் நடந்துக்கணும். சரி, இதை தாண்டி அரோரா கூட ஒரு பஞ்சாயத்து. அரோரா கிட்டேயும் இவங்க இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டிருக்காங்க போல.
அதுக்கு அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் கரெக்டாக தெரியும், எனக்கு ஒரு விஷயம் கரெக்டாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்குற பிரஜின், ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி டக்குன்னு அந்த பேப்பரை கிழிக்கிறாரு. அதாவது அவங்க சொல்கிறத ஏற்றுக்கலன்ற மாதிரி கிழிக்கிறாரு. அதுக்கு அரோரா இருக்காங்கல்ல, இது ரொம்ப ரூடாக இருக்குது, இப்படி பண்ணாதீங்க, இது ரொம்ப ரூடாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அரோரா விஷயத்தை நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அரோரா சின்ன விஷயத்தை கூட ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க இப்போ வந்த 2 பேருமே சரி, இங்கே கமருதீனை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க, பார்வதியை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது அரோராவெல்லாம் லைட்டாக தான் இவங்க டீஸே பண்ணியிருப்பாங்க. அதுக்கே அரோராக்கு லைட்டாக கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ரோமோலியே கண்ணீர் வரது தெரியுது. அரோரா ஒரு சின்ன விஷயத்தை கூட ஏற்றுக்க மாட்டாங்கங்க. விஜய் சேதுபதி சின்னதாக ஒன்று சொன்னதுக்கே ஃபஸ்ட்டு வாரமா செகண்ட் வாரமா தெரில அழுதாங்க. இன்னொன்று வாட்டி வியானா சொன்னதுக்கு அழ ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் சொல்கிறதுக்கும் அழுகுறாங்க. எனக்கு என்னமோ இந்த ப்ரோமோ நல்லா தான் இருந்தது. உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.